எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பு தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் வார்த்தைகளால் உருவாக்கி மனிதர்களாகிய எங்களை உம்முடைய சொந்த கரங்களால் உம்மை போல வணைந்தீரே. நன்றி இறைவா. இந்த நாளையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கொள்ளும் இறைவா. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் தருவீராக. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அத்தேவைகளை சந்தியும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு கொடுத்த இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் அனுதின கடமைகளை செய்யும்போது உமக்கு கீழ்ப்படிந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து நிறைவேற்ற உதவி செய்வீராக. பயப்படாதே, நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலும் போரினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைப்பீராக. இரக்கம் செய்வீராக. உணவு கிடைக்காமல் மருத்துவ உதவியின்றி அநேகர் கஷ்டப்படுவதை கேள்விப்படுகின்றோம். நீர் உதவி செய்யக்கூடும் இறைவா. நீர் கால்களைப் போல தலைவர்களின் இருதயங்களை மாற்றும். உம்மால் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். உலகத்தின் நல்ல அமைதியை உமக்கு சித்தமானால் கொடும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொன்னீரே, அதை நிறைவேற்றி நல்ல சமாதானத்தை தாரும் இறைவா. இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கடமைகளிலும் உம் நாமம் மகிமைப்படும்படியாய் நடக்க உதவி செய்யும். சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் தருவீராக. அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.